அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. பரப்பாவ வைகாசி 21 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 4, 2026. இன்று வாஸ்து நாள், அதே போல் சங்கட சதுர்த்தி, மேல் நோக்கி நாள். இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து சங்கட சதுர்த்தி, வாஸ்து நாள், இது எப்படா ஒரு வாட்டி தான் வரும், கருத்தில் கொள்ளுங்க. இது போல் அடிப்படையில் வரக்குள்ள வீடு, அதாவது பூமி பூஜை போடுறது, வீடு குடுத்தனம் போடுறது, புதிதாக இடம் வாங்குவது, இது போல் நாட்களெல்லாம் வாங்கினா அந்த இடம், அதை வீடு இடம் எதுவாக இருந்தாலும் வாங்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு நல்ல அமைப்பை பெற்றுத்தரும். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, நீங்கள் வாங்கக்குள்ள பயன்படுத்திக்கலாம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:10 வரை பூராடம், பின்பு உத்திராதம். திதி இன்று இரவு 9:46 சதித்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் திருவாதிரை. ராசி பார்த்திங்கன்னா மிதுனம். சந்திராசை பொறுத்தப்பட்ட ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 12:30 1:30. கௌரி நல்ல காலையில் இல்லை, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் வைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். குருவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த குருவரை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வெற்றி பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. ராகுகாலம் மதியம் 1:33, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. சூளம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கை ஏற்றணும். அதே போல் இந்த வியாழக்கிழமையில் இந்த யமகண்ட டைமை பயன்படுத்தி எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் 6 to 7:30 அற்புத பலன்களை பெற முடியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.